பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்கிற இந்த தின தியானத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யும்படியாய் உங்களை தயவாய் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரின் பெயர்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்பதாகும். அதாவது வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டான நெருக்கடியான நேரங்களில் செய்வது அறியாமல் திகைத்து நிற்கும் போது தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறதற்கு பழகுங்கள். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அவைகள் நன்மைக்கு ஏதுவாக இருப்பது இல்லை. மாறாக தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கும்போது அவர் நமக்கு ஆச்சரியமான விதங்களிலே ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். ஆம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர்தான். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய ஆலோசனைகள் தனக்கு அருமையானவைகள் என்று சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லியிருக்கிறதை கவனியுங்கள். அப்படியானால் சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிற்கும் தேவனுடைய ஆலோசனையை அவர் கேட்டு பெற்றுக்கொண்டிருப்பார். அதனால்தான் அந்த ஆலோசனைகளின் தொகை அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் தேவனுடைய ஆலோசனையை எல்லா காரியங்களிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் தருகிற ஆலோசனைகள் அருமையானவைகள் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உம்முடைய சமூகத்திலே ஆலோசனையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்த வேண்டுமாய் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளின்படி நடக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவரீர் கிருபை தருவீராக, பலன் தருவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.